பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படி நாம் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளை உட்கொண்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாம் அடைந்து கொண்டு வருகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட தந்தருளுகிற வார்த்தை, அவருடைய நீதி உங்களை காக்கும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 58 அதிகாரம் 8 உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும், அவருடைய கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே காக்கும் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இந்த தலைப்பை நீங்கள் சிறப்பா கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க சுகவாழ்வு துளிர்க்க உங்கள் நீதி தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பொருத்தமாவே இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சுகவாழ்வதற்காக நாம் காத்திருக்கிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா வேதம் எதை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுடைய நீதி முன்னாலே போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய மகிமை பின்னால் தான் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். நீங்கள் சுகவாழ்வை எதிர்பார்க்கிற நபர் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப வேதனைப்படுறீங்க. என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்படி காரியம் நடக்கல, ஏன் செய்யல. சிலர்லாம் நீங்க ஒரு சின்ன காணிக்கையை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கீங்க. சிலர் 1 மாசம் 2 மாசம் அனுப்பிட்டு அதை ஓய்வு நிலைக்கு நிறுத்தினவங்களும் இருக்கத்தான் செய்றீங்க. ஸோ உங்களுடைய சூழல் ஒருவேளை கூடுதோ குறையுதோ, இல்லை ஒரு அவநம்பிக்கை ஏற்படுதான்னு எனக்கு தெரியல. நம்ம செஞ்சு என்ன நடக்குது, நம்ம ஒன்றும் நல்லா சிறப்பாக ஆக முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது உண்டு. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுகிற பொழுது உங்களால் தொடர்ந்து நீதியை செய்ய முடியும். உங்கள் நீதியின் நிலை எட்டிவிட்ட பிறகு நிச்சயமாய் உங்களுடைய சுகவாழ்வு துளிர்க்கவும், அந்த துளிர்ப்பை பாதுகாப்பாய் நிறுத்தவும் தேவ மகிமை உங்களை பின்னாலே காக்கும். ஆகவே நீங்கள் தயவு செய்து உங்கள் உறவுகளில், குடும்பங்களில் ஏழை எளியவர்களுக்கு, ஊழியங்களுக்கு, விசேஷமாக நம்முடைய ஊழியங்களுக்கு செய்கிற நீங்கள், இதுவரையும் செய்யாமல் இருக்கிற நீங்கள் உங்கள் நீதி உங்களை காக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால், உங்களுடைய சுகவாழ்வு உங்களுக்கு துளிர்க்கொண்டு நீங்கள் விரும்புகிறீர்களானால், நிச்சயம் நீங்கள் அந்த சேவையை, உங்களுடைய நீதியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கடந்த ஆண்டு செய்தது போலவே இந்த வருகிற ஆண்டும் கிறிஸ்துமஸுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு ஆகாரம் போடுவதற்காக நாங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறோம். அதை தீர்மானித்தும் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ளவர்களுக்கு, முடியாதவர்கள் நினைக்கிறவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் செய்யலாம். இல்லை, எனக்கு அப்படி செய்ய முடியாது என்கிற நீங்கள் இந்த ஊழியத்திற்கு, இந்த அறக்கட்டளைக்கு அனுப்பி தருகிற பொழுது ஒருவருக்கோ, இருவருக்கோ, மூவருக்கோ அந்த அளவில் உங்களான நீதியை நீங்கள் நிலைநாட்டுகிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுடைய சுகவாழ்வை அவர் துளிர்க்க பண்ணுவார். ஆகவே மறந்து விடாதீர்கள், நீதியை செய்யுங்கள். நீதித்தான் உங்களை முதன்முறையாக ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வரும். தேவ மகிமை உங்களை பின்னாலே காக்கும். தலைகளை தாழ்த்துவோம், செபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் சுகவாழ்விற்கு காத்திருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற நீதியை தொடர்ச்சியாய் செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. அந்த நீதி எந்த அளவுக்கு அவங்க செய்யணும்னு நீங்க காலம் வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரைக்கும் அவர்கள் செய்கிற பொழுதுதான் உங்களுடைய மகிமை அவர்களை பின்னாலே காக்க முடியும் என்கிற புரிதலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான். முடிஞ்ச நீதியை செய்யட்டும். இந்த ஊழியத்துக்கு இம்மட்டும் கொடுத்து உதவுகிறவர்கள் தொடர்ந்து நீதியை நிறைவேற்றுவதற்கு பலனையும், சுகத்தையும், கிருபையும், பொருளாதாரத்தையும் தந்தருளும்படி நான் செபிக்கிறேன். விடுபட்ட பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து செய்வதற்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நான் அடுத்த பதில சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.